ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அபு ஆலினால் தமிழ். இன்னும் நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு தான் வந்திருக்கிறோம். முக்கியமான ஒரு 10 பிளேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறோம். ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்டது வர்ற சேலம் கீழே அடிவாரத்துலேருந்து மேலே வர்றதுக்கு 36 கிலோமீட்டர் இருக்குது. வர்ற வழியில் எல்லா வியூஸ் பாயிண்ட் இருக்கும், ஏகப்பட்ட வியூஸ் பாயிண்ட் இருக்குது. ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நம்ம பட்ஜெட் பிளானில் தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து ஏற்காடு வீடியோ பார்ட் 1. இது நெக்ஸ்ட் பார்ட் 2 போடுவேன். 2 வீடியோவும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோவை பார்க்கும் அன்பு நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க மக்களே, ஏற்காடுக்கு என்ன பட்ஜெட்டில் போகலாம், எப்படி போகலாம், என்ன ரூட்டில் போகலாம், வெஹிக்கிள்ஸில் போனால் எவ்வளோ சார்ஜ், எல்லா வியூஸ் பாயிண்ட்டில் நல்லா பார்க்கலாம். வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப நல்லது. எல்லா வியூஸ் பாயிண்ட்டும் வண்டியிலேயே வந்து சுற்றி பார்த்துக்கலாம், 2 வீலர்லேயே. இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கேன். எங்கே இருந்தாலும் சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது ஏற்காடுக்கு. பஸ் ஃபேர் வந்து 26 பஸ் ஃபேர் சார்ஜ் பண்ணுறாங்க. வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா வந்து வர வழியில் செக் போஸ்ட் இருக்குது, செக் போஸ்ட்டில் செக் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக வர்ற வழியிலேயே ஏகப்பட்ட வியூஸ் பாயிண்ட் இருக்குது. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏற்காடு வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் வந்து சேர்வராயன் மலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏற்காடு வந்து போகிற வழி 20 கொண்டை ஊசிகளை கடந்து தான் நம்ம மேலே போக முடியும். பாருங்க எப்படி வளையுது, பாம்பு வளைஞ்ச மாதிரி, பாம்பு நெளிஞ்சு வளைஞ்சு போகுது ரோடு. பெட்ரோல் 2 வீலரில் காரில் வரவங்களாம் வந்து பெட்ரோல் வந்து சேலத்தில் சிட்டிலேயே வந்து ஃபுல் டேங்க் பண்ணிடுங்க. ஏன்னா இடையில எந்த பெட்ரோல் பங்க் கிடையாது. ஏற்காடு மேலே என்ட்ரன்ஸ் ஆனவன தான் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். பார்த்துங்க, இடையில எங்கேயும் பெட்ரோல் இல்லாமல் நின்றாதீங்க. வந்து விளைச்சல் வந்து மிளகு, காப்பி, ஏலக்காய் 3 முக்கியமான விளைச்சல். வணக்கம் மக்களே, நம்ம வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. லாஸ்ட்ல தான் வந்து வியூஸ் பாயிண்ட்லாம் நிறையா வந்து செட் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வியூஸ் பாயிண்ட், ஏற்காடோட வியூஸ் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது அத்தனையும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட பேரு அபு ஆலினால் தமிழ். அபு ஆலினால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்காடு வந்து நைட் ஒரு 8 மணிக்கு வந்தோம். 8 மணிக்கு வந்து லாஸ்ட்ல எல்லாருமே விசாரிச்சு பார்த்ததுல நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ரூம் தான் இருந்துச்சு. 1300 பே பண்ணோம். 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பெட்டை பாருங்க, டபுள் பெட் இருக்கு. நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தருக்கு பரவாயில்ல. வந்தீங்கன்னா வாங்க ட்ரை பண்ணி போங்க. லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரூம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெளியில் வியூஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. பாருங்க, எல்லாம் பச்சை பசேல், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. பாருங்க, நெக்ஸ்ட் வியூஸ் பாயிண்ட் காமிக்கிறேன். பாய். ஏற்காடு வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே கூல்னு ரிசார்ட் இருக்கு, அங்கே ஸ்டே பண்ணலாம் சார். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வாக் ஆஃப் ஃப்ரண்ட் சார். சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி தரலாம். ரூம் நல்லா இருக்கும் சார். வந்து வந்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு போவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி தருவார். ஸ்டே கூல் ரிசார்ட். நம்பர்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்பர் இந்த போர்டில் இருக்கு, பார்த்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வேணா கொடுக்குறேன். பரவாயில்ல, சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி கொடுத்தாரு. இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நேராக வியூஸ் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க, வியூஸ் பாயிண்ட் நெக்ஸ்ட் காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. பாய்.
நம்ம லேக் பாயிண்ட்டு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம், நெருங்கிட்டு இருக்கோம். பாருங்கள், லாங்கில் இருந்து பாருங்கள் லேக். லேக்கோட வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. லேக் பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் இருக்கு, ஒரு 50 மீட்டர் இருக்கு. ஸ்ட்ரீட் வாக், ஏற்காடு ஸ்ட்ரீட் வாக் பண்ணிட்டு இருக்கோம். பட்ஜெட் பிளான் அண்ணா பூங்கா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ள எப்படி இருக்கு, என்ன மலர் கண்காட்சிலாம் நிறையா வச்சுருக்காங்களா, எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். பார்க்கறதுக்கு வியூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. டிக்கெட் சார்ஜ் பார்த்துக்குங்க, போர்டில் போட்டிருக்காங்க. கட்டண விவரம் அடல்ட்டு 15 ருபீஸு, சில்ட்ரன்ஸு 5 to 10 ருபீஸு, கேமரா பிடிக்கணும்னா ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களாம். இது அண்ணா பூங்கா ஏற்காடு நுழைவாயில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கும், அந்த சில் கிளைமேட்டுக்கு, அந்த குளிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வியூஸு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த பனி மூட்டமே போகலை. இப்போ நம்ம 1 மணிக்கு தான் 1 PM தான் உள்ளே போயிருக்கோம். இப்போ பாருங்கள் பனி மூட்டை எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். இன்னும் பாதி விலகாமல் அப்படியே இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற பொருளை சேஃப்டியாக வச்சுக்கோங்கன்னு போர்டு வச்சுருக்குறாங்க. அங்கே இது அண்ணா பூங்கா, அண்ணா பார்க்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ளே கிளாஸ் ஹவுஸ் எல்லாமே இருக்குது. இங்கே அந்த சீசன் டைமில் தான் ஃப்ளவர் ஷோ எல்லாமே நடக்கும். இங்கே வர்றதுக்கான டைம் அக்டோபர்லேருந்து ஒரு ஜூன் வரையும் நல்லா சீசன் நல்லா இருக்குமா. இன்னும் குளிர் சீசனில் வரணும்னா அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரையும் நல்ல செம்மையான குளிர் அடிக்குங்களா. இன்றைக்கே 1 மணி வரையும் குளிர் இருந்துச்சு. அந்த குளிரில் தான் நாங்கள் ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாக போட்டு போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது, அழகாக இருக்குது. அந்த பூங்காவே பச்சை பசேன்னு கண்ணு குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கு எவ்வளோ வியூஸ் சூப்பராக இருக்குது. ஏற்காடு ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏற்காடு ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. லேக் பாயிண்ட் வந்துட்டாங்க. ஆட்டோக்கெல்லாம் நிறையா இருக்குது. இங்கேருந்து எங்கே வேணாலும் சுற்றி பார்க்க போகலாம். ஆட்டோ கிட்ட எல்லாம் பேசி தமிழில் பேசி ஆட்டோ ரைடு போங்க. ஹோட்டல் தமிழ்நாடு எல்லாமே இருக்குது. என்ட்ரன்ஸு தான், என்ட்ரன்ஸு லேக் பாயிண்ட் என்ட்ரன்ஸு. இதெல்லாம் போய் தான் டிக்கெட் எடுத்து இல்லை போட் ஹவுஸ் எல்லாமே போக முடியும். முடவன் ஆட்டுக்கால் இந்த சூப்பு குடிச்சிக்கிட்டா முடக்குவாதத்துலேருந்து எல்லாமே சரியாகுன்றாங்க. உடம்புக்கு அவ்வளோ அருமையானது. ஒரு டைம் வந்தீங்கன்னா ஏற்காடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க. கிலோ 120 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. போறீங்க நீங்க சாப்பாடு கிடைக்கும்போது மணி 9:30 அப்புறம் எதுக்கு அப்படி 1 நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாங்க, நல்லா இருக்குது கிளைமேட். அங்கே எங்கேயோ பார்த்து இது இங்கே கொஞ்சம் கஷ்டம் இல்லை. படகுல வந்துருச்சு. போட் ஹவுஸ் ஏற்காடு. ஃபுல் ரஷ்ஷாக இருக்கு. மோட்டார் போட் 8 நம்பர் 8 பேருக்கு 600 ரூபா ஒரு ரவுண்டு. ரா போட்டு 200 15 மினிட்ஸு. ரா போட்டு 3 பேர் 150 15 மினிட்ஸு. பெடல் போட்டு 4 பேருக்கு 200 ரூபா 30 மினிட்ஸு.
மிதி படகு பெடல் போட் 2 பேருக்கு 150 ரூபா 30 மினிட்ஸ். படகு வாடகை விவரம். என்ட்ரி ஃபீஸு அடல்ட்டு சில்ட்ரன்ஸு 10 ரூபாயிலேருந்து 230 வரையும். அது கேமரா வீடியோ பிடிக்கிறாங்க 230, ஹேண்டி கேமரா 60, ஸ்டில் கேமரா 12, சில்ட்ரன்ஸ் 5 rupees, அடல்ட் 10 rupees. எஸ் பார்த்துங்க டிக்கெட் கவுண்டரு, மக்கள்லாம் டிக்கெட் எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஏற்காடு வந்தீங்கன்னா போட் ஹவுஸ் உள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகே பார்த்துங்க மக்களே, போட்டில் எத்தனை பேர் போகிறாங்கன்னு. ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வேலைகளின் ஒட்டி ஏற்காடு பட்ஜெட் ஊர்லேயே வந்துடலாம். நீங்கள் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 26 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸுக்கு. இல்லை அதை விட நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வண்டியிலே ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லா வியூஸ் பாயிண்ட்டுக்கும் போயிடலாம். வண்டியில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஸ்ஸில் வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஆட்டோ இல்லை காரு புக் பண்ணி நீங்கள் சுற்ற வேண்டியிருக்கும். பார்த்தீங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்க இன்னைக்கு வந்து ஃப்ரைடே 1 o'clock ஆயிடுச்சு. போட்டோட விவரம்லாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பார்த்துங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க என்னன்ட்டு. பக்கத்தில் ஒரு சுழல் சுற்றுலா பூங்கா இருக்குது. நீ இந்த ஊரில் இப்போ என்ஜாய் பண்ணுங்க. உள்ள என்னென்ன இருக்குது வச்சுருக்குறாங்க. லாக் ஸ்விங், ஜிக் ஜாக் வாக், புர்மா லாக், பர்மா பிரிட்ஜ், லாக் ஸ்விங்கு, மல்டிவெயின், பர்மா பக்கெட், வெர்டிக்கல் பைப்லைன் வாக், monkey கோவல், எக்ஸ் வாக், ஹரிசான்டல் லேடர். பார்த்தீங்க ஏற்காடு வனச்சரகம் சுழல் சுற்றுலா பூங்கா. சார்ஜ் வரம் பார்த்து வந்துடலாம். நுழைவு கட்டணம் என்ட்ரி ஃபீஸ் பெரியவர்கள் 20, சிறியவர்கள் சில்ட்ரன்ஸ் 10, கேமரா 20, வீடியோ கேமரா 100. மக்களே போறாங்க. நம்ம பார்க்க போகிறது 4வது இடம் கிளியூர் ஃபால்ஸுக்கு தாங்க உள்ளே இறங்கிட்டு இருக்கிறோம். 200 படிக்கட்டு வந்து இறங்கி ஏறணும்.
வயசானவங்களாம் வர முடியாது, இதில் இறங்கி ஏற முடியாது, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, கீழே வந்து டவுனாக இருக்குது. இறங்கிடலாம், ஆனால் திரும்ப ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இடையில வந்து உட்கார்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கல் போட்டு வச்சுருக்காங்க இடையில உட்கார்றதுக்கு. பார்த்து வாங்க, பெரியவங்கெல்லாம் வந்து இறங்கி ஏற முடியாது. அந்த இறங்கும் போதே வந்து ஃபுல்லாக வியூஸ் பாயிண்டில் சூப்பராக அருமையாக இருக்குது. நம்ம 4ஆவதை பார்க்குறது தான் கிளியூர் ஃபால்ஸு. இதுக்கு முன்னாடி வந்து போட் ஹவுஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து அண்ணா பூங்கா பார்த்தோம், 2வது போட் ஹவுஸ் பார்த்தோம், 3வது வந்து சுற்றுலா பூங்கா அதான் பார்த்தோம். 3 பார்த்துட்டோம். இது 4ஆவதை பார்க்க போகிறது வந்து கிளியூர் ஃபால்ஸ் தான். ஃபுல்லாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து சீசன் டைமில் தண்ணியே வரும் இங்கே. கிளியூர் ஃபால்ஸ் இதுக்கு பேர். தண்ணி நாங்கள் வந்து இருக்கும்போது சரியான தண்ணி வந்துச்சு. அங்கே தண்ணி ஆறு பறித்து கொட்டிக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் எல்லாம் குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சில் கிளைமேட்டில் தண்ணி அவ்வளோ சில்லுன்னு வந்துச்சு. பாருங்கள் எப்படி வியூஸ் பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ஏற்காடு மலையில் தான் மக்களே இந்த முடவாட்டு கால் வந்து பாறையிலே விளையக்கூடியது, அந்த சூரிய ஒளியிலே விளையக்கூடியது. அதெல்லாம் டெய்லி வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா வந்து பெரியவங்களுக்குலாம் அந்த மூட்டு வலி ப்ராப்ளமு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமு எல்லாம் வந்து சரியாகுங்களாம். அதான் இங்கே வந்து வந்த உடனே அந்த சூப்பை தான் காலையில் குடிச்சிட்டு வந்தோம். எல்லாம் வந்து மருத்துவ குணம் நிறைய வந்து கிழங்கு வகைகள், ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு இங்கே விளையக்கூடியது, ஏற்காட்டை விளையக்கூடியது கமலா ஆரஞ்சு, மிளகு, ஏலக்காய், காப்பி எல்லாமே இங்கே வந்து நிறைய இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. காப்பி எஸ்டேட்டுகள்லாம் நிறைய பார்க்க முடியுங்க. அதே மாதிரி சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குங்க. சாக்லேட் எப்படி செய்கிறாங்க, எப்படி மேக் பண்ணுறாங்க எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க, 2வது பார்ட்டில் பார்ப்பீங்க. காப்பி செய்கிற இடத்துக்கு போய் எல்லாம் வீடியோ கவர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இப்போ மக்கள் எல்லாம் குளித்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மூலிகை தண்ணி தான். வந்து ஏற்காட்டில் வந்து மலையில் அந்த மூலிகை செடி எல்லாம் வந்து மூலிகை செடி வழியாக தண்ணி வர்றதுனால ஃபுல்லாக வந்து இந்த ஏற்காட்டில் குளித்தாலே வந்து பல நோய்கள்லாம் விட்டு போகும்னு வேற சொல்கிறாங்க. வாங்க, ஏற்காடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு மட்டும் வராமல் விட்றாதீங்க. கிளியூர் ஃபால்ஸ் வியூஸ் பார்த்துங்க, ஃபுல்லாக அருமையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. பாருங்க, அது வந்து ஸ்கூலுங்களா, ஸ்கூல் பின்னாடி ஒரு கார்டன் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேடிஸ் சீட்டு தான் வந்துருக்குறோம். ஃபுல்லாக வியூஸ் லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்ஸ் தான் அது. மேலேருந்து ஃபுல்லாக எல்லா வியூஸும் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வியூஸ்லாம் எப்படி சூப்பராக சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். மலைகளின் அரசி, மலைகளின் இளவரசி ஏற்காடு. பனி மூட்டமா இருக்கு மக்களே, பாத்துங்க. லேடிஸ் சைட்ல டெலிஸ்கோப் மூலியமா பார்த்தா 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. பாத்துங்க, மேல யூஸ்ஃபுல்லா டெலிஸ்கோப் மூலியமா பார்த்தா சூப்பரா கிளியரன்ஸா தெரியும். பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ அருமையா இருக்கு வியூஸ். மக்களே, இதுவரை நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாம் அண்ணா பூங்கா, போட் ஹவுஸ் பார்த்துருக்கோம், சுற்றுலா பூங்கா, கிளியூர் நீர்வீழ்ச்சி பார்த்தோம். அடுத்து வந்து இப்போ லேடிஸின்னு ஜென்ஸின்னு வியூஸ் பாயிண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து லேடிஸின் ஜென்ஸின்
வியூஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். அங்கே பாருங்கள் மேகமூட்டத்தோட இங்கேருந்து எவ்வளோ பள்ளத்தாக்காக இருக்குது பாருங்கள். நம்ம சேலத்துலேருந்து வர்ற வழி எல்லாமே வந்து இதில் வந்து இந்த லேடிஸ் சீனில் ஃபுல்லாக எல்லாமே தெரியுங்க. அங்கே பாருங்கள் ரோட்டில் இவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இல்லை மேகமூட்டமாக அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக சூப்பராக இருக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதில் ஏரி தான் அது. ஏரி பக்கத்தில் எவ்வளோ மேகமூட்டம் இருக்குது பாருங்கள். இதே வந்து சேலத்துலேருந்து நம்ம ஏற்காடு வர்ற வழி தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஜென்சீனில் தான் இருக்குது. அடுத்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிற வீடியோ இன்னும் அட்வென்ச்சர் கேமு, த்ரில்லான கேம்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸ்கை பார்க்கு, பீகோ பார்க்கு, ஏரோ பார்க்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டாக கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அது வந்து ஏழை மக்கள் பார்வைக்காக வந்து உள்ளே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா வந்து ஏழை மக்கள் பிளைனில் போகக்கூடிய சான்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏற்காட்டில்.